ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறுபடியும் இந்த காணொலி வழியாக உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன், நான் அவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு யோபுடைய புஸ்தகத்தில் இருந்து 23ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய 14வது வசனத்திலே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். யோபு பக்தனை குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய நிலை மிகவும் அவருடைய வாழ்க்கை அற்புதமாக ஆரம்பத்தில் இருந்தது என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக, ஒரு சீமானாக, ஒரு பெரிய மனிதனாக, புகழ்பெற்ற மனிதனாகவும் கனத்துக்குரிய மனிதனாக அவர் வாழ்ந்து வந்தார் என்பதை நம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது தெரிகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவர் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தார், பொல்லாப்புக்கு விலகுற மனிதனாக இருந்தார். ஆண்டவர் மேல அளவில்லாத பற்றையும் நேசத்தையும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு பக்தனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது அவர் ஆண்டவரோடு இருந்த அந்த நெருக்கமான உறவு, ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அளவில்லாத வைராக்கியம், கர்த்தர் மேல் வைத்த வைராக்கியத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாளிலே அவர் இருந்த காலத்திலே எங்களை போன்ற மனிதர்களை போன்ற எங்களை போன்ற மக்களுக்கு இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது, போதகர்மார்கள் இருக்கிறார்கள், அநேக போதனைகள், அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சாட்சிகள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. பல காரியங்கள் எப்படி இருக்கின்றால் தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு, இவர் எப்படிப்பட்ட தேவர் என்பதை கண்டுகொள்வதற்கு அநேக காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் யோபு பக்தன், யோபு இருந்த காலத்திலே அந்த அளவுக்கு அவரை தேவனை அறிந்து கொள்ள முடியாத பல காரணங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்தும் அவர் தேவனை நன்றாக அறிந்திருந்தார் என்பதை யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தெரிகிறது. ஒரு காரியத்தை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்பதை யோபு பக்தன் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபுனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசத்தை பார்க்கின்ற பொழுது தேவன் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நன்றாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கை, ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பயபக்தியாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடர்ச்சியான சரிவு வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இழப்பு வரக்கூடியதாக இருக்கிறது. தோல்வி அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகள் மரித்து போற நிலை அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது. அவரை சுற்றிலும் இருந்த செல்வங்கள், அவரை சூழ்ந்திருந்த மதிப்புகள், அவரை சுற்றி இருந்த அந்த மேன்மையான கனமான எல்லா காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே அத்தனையும் அவருடைய வாழ்க்கையை விட்டு போறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் திடகாத்திரமாக சுகபலத்தோடு வாழ்ந்திருந்த இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே அவருடைய வியாதி சரீரம் முழுவதையும் ஆட்கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வியாதியின் அகோரம் அவராலே நித்திரை கொள்ள முடியாமல் இருந்தது. அவரால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே அவருக்கு காணப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் இத்தனையையும் பொறுக்க முடியாத, இத்தனை வேதனையையும் அனுபவித்து கொண்டிருக்கிற அவருடைய மனைவி அதை பார்க்க கூடாமல், சகிக்க கூடாமல், அந்த நிலையை தன்னாலே உணர முடியாததினாலே யோபுவை பார்த்து சொன்னால், இன்னும் நீர் தேவன் மேல் உத்தமமாய் இருக்கிறீரோ, நீர் தூசித்து அவரை தூசித்து ஜீவனை விட்டு விடும் என்று அவ்வளவு வேதனை நிறைந்த அந்த இருதயத்தில் இருந்த அந்த வார்த்தையை நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நன்றாக யோசித்து பார்க்கும் பொழுது இவ்வளவத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், இந்த யோபு பக்தன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்பதை நிச்சயமாக இந்த இடத்திலே
நான் உங்களுக்கு ஒன்றை வலியுறுத்தும்படி விரும்புகிறேன். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் என் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார், என் மீது நன்மை செய்வதாக, எனக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை யோபு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர் தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, தேவன் தவறு செய்கிறவர் அல்ல, தேவன் தீமைக்கு காரர் அல்ல, தேவன் தவறு செய்யாத ஒருவராக இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார், அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறபடினால் என் வாழ்க்கையில் நடந்து வருகிற அனைத்து காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நிறைவேற்றுவார். அவர் நன்மை செய்கிற தேவன் நல்லவர் என்பதை யோபு அறிந்தபடினால் தான் சொல்கிறார், அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்னதை செய்ய வேண்டும் என்று தேவன் தன்னுடைய திட்டத்திலே, அநாதி திட்டத்திலே வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுபவராக இருக்கிறார். அது நன்மையாகவே இருக்கிறது, அது ஆச்சரியமாகவே இருக்கிறது. தேவன் தீமை செய்கிறவர் அல்ல என்பதை யோபு பக்தன் இங்கே அறைகூவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அத்தனையும் இழந்த மனிதனாக இருக்கிறார். சுகத்தை இழந்தார், சொத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், கனத்தை இழந்தார், மரியாதையை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதன் தேவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து தேவனையே தெய்வமாக கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய போராட்டங்கள், வரக்கூடிய நிந்தைகள், வரக்கூடிய அவமானங்கள், வரக்கூடிய இழப்புகள், எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். தேவன் நன்மை செய்கிறவர், தேவன் தீமை செய்கிறவர் அல்ல. அவரிடத்தில் தீமை இல்லை, எனக்கு அவர் நன்மை செய்வார் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மையும் இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை ஊண்டி கட்டுவதற்கு இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதாக. ஆம்பரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாவிட்டாலும் சில சந்தர்ப்பங்களிலே பல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். இந்த நிலையிலே நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு, விடுவிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நம்பிக்கையின்படியே, அவருடைய விசுவாசத்தின்படியே, அவருடைய விசுவாசத்தின் அறிக்கையின்படியே யோபுடைய முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலையை கர்த்தர் அற்புதமாக ஆசீர்வதித்தார் என்பதை வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. பிரியமானவனே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும், அவர் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அவர் ஆணித்தரமாய் விசுவாசித்தபடியினாலே அந்த நம்பிக்கை அவரை வெட்கப்படுத்தாமல் யோபுவை மறுபடியும் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதித்து, என்னுடைய வேதம் சொல்லுவது, முன்னிலமே பார்க்கிலும் பின்னிலமே கர்த்தர் யோபுவை அதிகமாக ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பிக்கை, விசுவாசம் அறிக்கையாக இருந்தது. அது என்னவென்றால், அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்பதை யோபு பக்தன் அறிந்திருந்தார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய், நெருக்கத்தின் வழியாய், உபத்தின் வழியாய் நாம் கடந்து போனாலும் யோபு சொன்னது போல, எனக்கு அவர் குறித்திருக்கிறது, எனக்காக அவர் வைத்திருப்பது நன்மையாகவே இருக்கும், ஆச்சரியமாகவே இருக்கும். ஒருவேளை இப்பொழுது அது அநேகருடைய கண்களுக்கு வித்தியாசமாக, விபரீதமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அப்பொழுது கர்த்தர் என்னை மேன்மையாக, மகிழ்ச்சியாக, அற்புதமாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக என்னை வைப்பார் என்ற நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் நிச்சயமாக நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு
அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து யோபு பக்தனுக்கு சொன்னது போல எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யோபு பக்தனுடைய வாழ்க்கையிலே எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்ற அற்புதமான அறிக்கையோடு அற்புதமான விசுவாசத்தினாலே அவருடைய வாழ்க்கை முன்னிலைமையிலும் பின்னிலைமையை நீர் ஆசீர்வதித்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த பாதை வழியாக அவர்கள் கடந்து போகலாம். அவருடைய முன்னிலையை பின்னிலையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இன்னும் இப்படியான அநேக செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.